பொன்னி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சக்தி வந்து பொன்னிக்கிட்ட கேட்குறாங்க, நான் தான் உன் புருஷன் நீ சொல்ல வேண்டியதானே பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான அவசியமும் வரல எனக்கு அப்படிங்கிற மாதிரி பொன்னி சொல்லிடுறாங்க. நீ இந்த உண்மையை மறைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், ஆமாம் எனக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சக்தி வந்து ரொம்ப டல்லாக நிற்காங்க. அதுக்கப்புறம் மளிகை கடையில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பொன்னி. இதை வந்து சக்தி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வீட்டில் போய் ரொம்ப டல்லாக இருக்காங்க. அப்போ சந்திரசேகரும் சண்முகம் கேட்குறாங்க, எதுக்கு இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொன்னி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாப்பா மளிகை கடையில் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சண்முகம் சொல்கிறாரு, முதல்ல வேலை பார்த்தாலும் அந்த கடையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி என்னைக்காவது அவள் ஒன்று புரிஞ்சுப்பா அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சந்திரசேகர் வந்து மாடியிலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போ பவானி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பவானிக்கு வந்து புறை ஏறிடுது. உடனே தண்ணி எடுத்து குடிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. தண்ணியை வந்து தட்டி விட்டுறாங்க பவானி. ஒன்று அக்கறை கட்டுற மாதிரி நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னையாம்மா நடிக்கிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அலறாரு. அப்போ ஜெயாவும் வராங்க. அப்பா அப்படி இல்லை, அப்பா ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க, நீ அப்பா கிட்ட இப்படி தான் பேசுவே பவானி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பவானி சொல்கிறாங்க, அவர் நம்ம மேலெல்லாம் அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறாருமா, அவருக்கு அவர் ஃப்ரெண்டோட பொண்ணு மட்டும்தான் முக்கியம், அதான் மருமகன் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சந்திரசேகர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு தான் நீ பிறந்த, நான் பொண்ணு பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், உங்கள் அம்மா பையன் பிறக்கணும்னு ஆசைப்பட்டா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீ பிறந்ததுனால நீ என் மேலே பாசமாக இருப்பான்னு உங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினோடனே பவானி வந்து அவங்க அப்பாவை கட்டிப்பிடிச்சு அலறாங்க. தெரியாமல் பேசிட்டேன்ப்பா, இனிமேல் அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீனில் உஷா வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம போகிறோன்னு தெரிஞ்சு அப்பா கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம்மா, இவங்கள என்ன செய்ய அப்படின்ட்டு. நீ கேப் புக் பண்ண வேண்டியதானடி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அதெல்லாம் புக் பண்ணம்மா கேன்சல் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு வெளியே வராங்க. அப்போ கரெக்டாக ஒரு பைக்கில் வந்து ஒரு ஆள் நிற்கிறாங்க. அப்போ அம்மா நீ எதுவும் ஆர்டர் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்களே இந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கழட்டி பார்த்தா அது சண்முகம். என்னங்க சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சர்ப்ரைஸாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டு வரலான்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஆசைப்படுவேன்னு தெரிஞ்சு தான் நானே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே, அதுவும் இன்னும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவளை நினச்சி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவள் தப்பு பண்ணியிருக்க மாட்டா, எனக்கு அவள் மேலே நம்பிக்கை இருக்குது. உடனே உஷா சொல்கிறாங்க, ஆமாம் தெரியுமே, நீங்கள் மாமா அந்த சக்தி 3 பேரும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவள் என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.